பாருங்க இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ஆப்ஷன் ஸ்டாரை ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே பாருங்க. எப்பவுமே பாருங்க மார்னிங் லாகின் பண்ணுறப்பங்க அலைஸ் ப்ளோ ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதை லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஸ்டாரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னதுங்க, ஸ்டாக் செலெக்ஷன். பாருங்க இங்க இருக்குங்க ஸ்டாக் 1 அடுத்து ஸ்டாக் 2. இதில் வந்து இந்த வீக் கான்டெக்ட் ஏன்னா ஒரு வீக்கும் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நிஃப்டியோட வீக்லி அதோட டேட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டேட்டை கரெக்டாக கொடுக்கணும். பாருங்க இப்போ 24 600 இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது பாருங்க, அக்டோபர் செப்டம்பர் எல்லா கான்டெக்ட்டுமே வருது கரெக்ட்டுங்களா? இதை ஃபில்டர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எஸ்சிபின்னு கொடுத்தீங்கன்னாவே செப்டம்பர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்டே செலக்ட் பண்ணிடுறீங்க. அது என்ன ஆயிருது, அக்டோபர் வந்துருது பாத்தீங்களா? அந்த மாதிரி பண்ணாம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நீங்க ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு 24600 ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எஸ்சிபின்னு கொடுங்க. இப்போ இந்த மந்த் செப்டம்பர் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும், செப்டம்பர் மந்த்துக்கான கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ஃபில்டர் ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாங்க, ஜஸ்ட் 9th செப்டம்பர். சரி இதே மாதிரி என்ன பண்றோங்க, அடுத்து 2600 ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துருங்க, எஸ்சிபி கொடுத்துருங்க. இப்போ செப்டம்பர் கான்ட்ராக்ட்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம், எஸ்சிபி செலக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க இப்போ கொடுத்து என்ன பண்ணலாம், பேஜ் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். எப்பவுமே கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி டேபிள் செக் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம அனாலிசிஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னாங்க, எம்எஸ்வி டேபிள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்ம சில கிளைண்ட்ஸுக்கு வந்து இங்க வந்து என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது டவுட் இருக்குங்க. நம்ம இதுக்கான டீட்டெயில் நம்மளோட டெலகிராம் சேனல்லே மார்னிங் அப்டேட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் என்எஸ் இந்தியா வெப்சைட் இருக்கு பாத்தீங்களா? அதுல போனீங்கன்னா இந்த ஓப்பன் பிரைஸ் இருக்கு பாருங்க. ஓப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்க தெரியுதுங்களா ஓப்பன். நீங்க ஆஃப்டர் 907 செக் பண்ணீங்கன்னா இந்த ஓப்பன் அப்டேட் ஆகும். அங்கிருந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அலைஸ் ப்ளூலேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஓப்பன் ப்ரைஸ்ல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கான நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 24600 அப்படிங்கிறது வந்து எப்படி எடுத்தோம், 24616 இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதோட நியரஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 24600. சரிங்களா? அப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்க அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து கொடுத்துறோம். ஓகேங்களா? எப்பவுமே என்ன பண்றாங்க, நம்ம அட் த மணில தான் என்ன இருக்குன்னா அதிகமான மொமெண்டம் இருக்கும். அதனால தான் என்ன பண்றோங்க, ஏடிஎம் லோட் பண்றோம். சரிங்களா? ஒன்ஸ் லோட் பண்ணதுக்கு என்ன பண்றோங்க, இங்க எம்எஸ்சில வந்துட்டு இப்ப கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இப்ப ட்ரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க, பாருங்க இப்ப மிக்ஸ்டப்பா இருக்கு. சரிங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்ப இங்க இருக்கு பாருங்க, இந்த 4th காலம் கால் ட்ரெண்ட் இருக்குங்களா, சிஇ ட்ரெண்ட். அதே மாதிரி இங்க என்ன ட்ரெண்ட் இருக்குங்க, இது வந்து புட் ட்ரெண்ட். இப்ப என்ன பண்றோம், கால் ட்ரெண்ட் நமக்கு மார்க்கெட்ல இருக்கிறது 4 வகையான ட்ரெண்ட். கரெக்ட்டுங்களா? புல்லிஷ், பெரிஷ், அடுத்து வாலடைல், சைட் வேஸ். இப்ப புல்லிஷா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் மார்க்கெட்டுங்க, நம்ம கால் சைட் ஃபுல்லா பை பண்ணியிருக்காங்க. அடுத்து புட் சைட் செல் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது கால் சைட் பை பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல புட் சைட் செல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா புல்லிஷ் மார்க்கெட். இதே மாதிரி இங்க புட் ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் ஃபுல்லா பை பண்ணியிருக்காங்க. அதாவது கிரீன் டாட்ஸ். நம்ம சில கிளைண்ட்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா சில டவுட் இருக்கு. என்னன்னாங்க, இப்ப இதுல என்ன பையிங் செல்லிங் சொல்றோம் இல்லைங்களா? அவங்க டைரக்டா என்ன பண்ணி ஃபியூச்சரை வந்து கோரிலேட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஃபியூச்சர்ல பை அப்படின்னா அந்த ஃபியூச்சர் பிரைஸ் ஏறுது. செல்லுன்னா ஃபியூச்சர் பிரைஸ் இறங்குது. ஓகேங்களா? அங்க இங்க என்ன சொல்றோம் அப்படின்னாங்க, இந்த கிரீன் டாட் இருக்கு பாத்தீங்களா? கிரீன் டாட் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப ரெட் டாட் என்னதுங்க, இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. இப்ப கிரீனா பை, அடுத்து ரெட்னா செல். சரி இதுல நீங்க தெளிவா இருக்கணும். அதே புட் ஆப்ஷனை பை பண்றாங்கன்னு என்ன இருக்குங்க, அங்க வந்து ஃபுல்லா நமக்கு கிரீன் டாட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பாருங்க இப்ப இங்க இப்ப இருக்குது என்ன இருக்குன்னா ரெட் டாட்ஸ் இருக்கு. கரெக்ட்டுங்களா? பாருங்க இப்ப இதுல வந்து நம்ம கால் சேல்ல 24,600 செல் பண்ணியிருக்காங்க. 650ம் செல் பண்ணிட்டாங்க. அடுத்து 700 செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி ஆப்போசிட் சைடுல புட் ஆப்ஷன் செல் பண்றதுனால தான் மார்க்கெட் இப்போ சைட்வேஸா இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணுங்க, நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா நமக்கு கால் ட்ரெண்ட்ல ஃபுல்லா நம்ம கிரீன் டாட்ஸ் இருக்கணும். அடுத்து புட் ட்ரெண்ட்ல ஃபுல்லா என்ன இருக்கணுங்க, நம்ம ரெட் டாட்ஸ் இருக்கணும். இதே மாதிரியே மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னு என்ன வருதுங்க, நமக்கு வந்து புட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்லும் கிரீன் இருக்கணும். கால் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா டாட்ஸுமே எப்படி இருக்கணுங்க, நமக்கு ரெட் டாட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அது வந்து பீரிஷ். இதே வாலடைல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரீம் ரேட் கேசஸ். அது என்ன பார்த்தா திடீர்னு ஏதாவது நியூஸ் வருது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, போத் கால் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு சைடுமே நமக்கு கிரீன் டாட்ஸ் இருக்கும். ஓகே பாருங்க இப்ப கால் ட்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா, இப்ப கால் ட்ரெண்ட் இருக்கிற மாதிரி 5மே கிரீன்ல இருக்கும். அடுத்து புட் சைடு இருக்கிறதும் கிரீன் இருக்கும். அப்புறம் வந்து என்ன மார்க்கெட்டுங்க, அது வாலடைல் மார்க்கெட். இது எப்ப நடக்கும்னா இந்த ஆர்பிஐ நியூஸ் வருது பாத்தீங்களா, அப்ப நடக்கும். ஏதாவது ஈவென்ட் சமயத்துல. ஓகே இப்போ வந்து ஃபெட் மீட் வந்து அடுத்த வாரத்துல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப நடக்கும். நம்ம 2 டேஸ் பிஃபோரே ஹை வாலடைலா மாறிடும். சரிங்களா? அந்த மாதிரி சமயத்துல என்ன ஆகுனா மார்க்கெட் அக்ரெசிவா வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா?
இதுக்கு அடுத்த மார்க்கெட் சைட்வேஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க சைட்வேஸ் மார்க்கெட். இது வந்து போத் சைடு செல் பண்ணிடுவாங்க. ஓகே, இன்னைக்கு தான் என்னது, இன்னைக்கு தான் கான்ட்ராக்டோட ஃபர்ஸ்ட் டே. அப்போ என்ன, அந்த காலையிலேருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாருங்க, ஸ்டாண்டல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டலோட டிஎல்ஓஸ் என்ன லைன் இருக்குங்க, 261 இருக்கு. அது பாருங்க காலையிலேருந்து அப்படியே பார்த்தா உங்களுக்கு ட்ராப் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ என்ன இருக்குன்னா 231 இருக்கு. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே ப்ராஃபிட்ல இருக்காங்க. அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு சைடு செல் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, அக்ரெசிவ் போர் சேஸ் மொமெண்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா, இது நமக்கு எப்படி தெரியுங்க, நமக்கு எம்எஸ்சிலே தெரிஞ்சிச்சு இல்லைங்க. இன்னைக்கு இவங்க இதுதான் பண்றாங்க அப்படின்னு 9:20க்கே நமக்கு என்ன தெரியுதுங்க, இந்த மாதிரி சைட்வேஸா இருக்க போது நமக்கு தெரியுது. கரெக்ட்டுங்களா. அதாவது நேத்து நம்ம முடியறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, மார்க்கெட் ஃபால் ஆகிற மாதிரி நம்ம புட் சைட் இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா. அதே மாதிரி தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வித்தின் 5 to 10 மினிட்ஸ்ல அந்த பொசிஷன்ஸ் எல்லாமே இவங்க சேஞ்ச் ஓவர் பண்றாங்க. இப்போ சைட்வேஸா மாறுது. சரிங்களா. என்ன ஆகும், இது வந்து நமக்கு ஃபர்ஸ்டே அந்த மொமெண்டத்தை சொல்லிடுது எம்எஸ்சில. அதாவது இப்படி ஒரு மூவ்மெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன நடக்குதுங்க எம்எஸ்சில தெரியுது. ஓகே, எதனால தெரியுது அப்படின்னாங்க, இப்போ ஒரு பொசிஷன் அவங்க எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த பொசிஷனை அவங்க பில்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட்டை அவங்க வந்து புல்லிஷா, சரிங்களா, நாளைக்கு நிஃப்டியை நமக்கு எடுத்து 1%, அதாவது 250 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அவங்க ஆக்சுவலாங்க, அவங்க வந்து அந்த கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தா தான் அந்த 250 பாயிண்ட் மொமெண்டம் ஆகிறதால அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. அப்போ என்ன அர்த்தங்க, ஒரு மூவ்மெண்ட் பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்டே அந்த பொசிஷனை அவங்க பில்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்ப இதுதான் கான்செப்ட். இந்த அடிப்படை கான்செப்ட்ல தான் நீங்க எம்எஸ்சியை தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பொசிஷன்ஸ் இருக்குதுன்னா, இது ஃபியூச்சர்ல மொமெண்டம் பண்றது. இப்ப இருக்கிற ட்ரெண்ட், சரி, இப்ப இருக்கிற ட்ரெண்ட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியுதுங்க, எம்எஸ்சில இருந்து தெரியுது. ஓகேங்களா. ஓகே பாருங்க, அடுத்து என்ன பண்ணிக்கிறோம், இந்த கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணலாங்க, எஸ்டிஆர் நம்ம பார்க்குறோம். இப்போ சப்போஸ் வந்து நம்ம கால் சைடு ஃபுல்லாக கிரீன் இருக்கு, அடுத்து புட் சைடு ஃபுல்லாக ரெட் இருந்து என்ன மார்க்கெட்டுங்க, அது புல்லிஷ் மார்க்கெட். அப்போ புல்லிஷ் மார்க்கெட்டில் நமக்கு எஸ்டிஆர்ல பாருங்க சிம்பிளாக 2 லைன் கொடுத்துருப்போம். ஒன்று வந்து கிரீன் லைன், அடுத்து வந்து ரெட் லைன். சரிங்களா. இப்போ கிரீன் லைன் அப்படிங்கிறது டைரக்டா கால் ஆப்ஷன், அடுத்து ரெட் லைன் என்னங்கிறதுங்க அது புட் ஆப்ஷன். இந்த ரெண்டுல ஒரு லைன் ஜீரோக்கு மேலே இருக்கணும், ஒரு லைன் ஜீரோ கீழ் இருக்கணும். சரிங்களா. அப்புறம் வந்து என்னதுங்க, அவங்க அங்கதான் கன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு வந்து கால் ஆப்ஷன் இங்க 5மே கிரீன் இருக்கு, அடுத்து புட் ஆப்ஷன் 5மே ரெட் இருக்கு. அப்படின்னா என்னது, புட் ஆப்ஷன் செல் பண்ணிட்டாங்க, காலை பை பண்ணிட்டாங்க. அப்ப எந்த லைன் ஜீரோக்கு மேல இருக்கணுங்க, நமக்கு கிரீன் லைன். அப்புறம் வந்து என்ன மார்க்கெட், அது புல்லிஷ் மார்க்கெட். ஓகேங்களா. இதுவே நமக்கு வந்து புட் சைட் ஃபுல்லா நம்ம கிரீன் இருந்து கால் சைட் ஃபுல்லா ரெட் இருந்தா அது பேரிஷ் மார்க்கெட். அப்போ அப்ப அந்த ஜீரோக்கு மேல எந்த லைன் இருக்கணுங்க, அப்ப ரெட் லைன் மேல இருக்கணும். ஓகே, இப்படி நம்ம சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறோம். இது போக இப்ப புதுசா நம்ம இந்த அப்டேட்ல இங்க பாத்தீங்கன்னா நம்ம ரைட் சைடுல தெரியுது இல்லைங்களா, ஓகே, சைட் வேஸ்னு காட்டுது பாத்தீங்களா, இந்த மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டை இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி செக் பண்ணிக்கிறோம், சரிங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம், நம்ம எஸ்டிஆர் செக் பண்ணோம். பாருங்க இங்க என்ன வந்திருக்கு பாருங்க, கால் ரைஸ் வந்திருக்குங்களா. அதாவது ஜீரோக்கு மேல அந்த லைன் வந்தாவே என்ன வருங்க, இங்க கால் ரைஸ் வரும். ஆனா இப்ப எடுக்கலாமான்னு பார்த்தா இப்ப எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுங்க, மார்க்கெட் சைட்வேஸா இருக்கு. ஓகேங்களா. ஆப்ஷன் பையர் நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருந்தா தான் ஆப்ஷன் பையர்ஸ் உள்ள வரணும். இது செல்லர் மார்க்கெட். ஓகே, இப்போ செல்லர் மார்க்கெட் என்ன பண்ணலாம்னா போத் சைடு நீங்க ஸ்ட்ராங்கிள் எடுக்கலாம். சரிங்களா, ஸ்ட்ராங்கிள் எடுக்கலாம், ஸ்ட்ராடல் எடுக்கலாம். ஓகே, ஏன்னா காலையில தான் கரைஞ்சிட்டு தான் இருக்குதுங்க. ஓகே, இப்படி நீங்க ப்ரிசைஸா பண்ணி என்ட்ரி பண்ணாவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்து பாருங்க, இதுல ஒரு இம்பார்ட்டன்டான இண்டிகேட்டர் வந்து நமக்கு இந்த பிஓசி. சரிங்களா. இப்போ ஆப்ஷன் பையர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம எம்எஸ்சி பார்த்துறோம். அடுத்து எஸ்டிஆர் வந்து ஜீரோக்கு மேல வருதா இல்ல ஜீரோ கீழே இருக்கான்னு பார்க்குறோம். 2 லைனுமே ஜீரோக்கு மேல இருந்தாலும் எடுக்க வேண்டாம். சரிங்களா. 2 லைனுமே ஜீரோ கீழ் இருந்தாலும் எடுக்க வேண்டாம். சரிங்களா. 2 லைனுமே ஜீரோ கீழ் இருந்தா அந்த பிரைஸ் என்ன ஆகுங்க, அங்க ஃபுல்லா ரேபிடா டீகே ஆகும். 2 லைனுமே ஜீரோக்கு மேல இருந்ததுன்னா அப்பவும் மார்க்கெட் வாலட்டைலா இருக்கும். அப்போ எடுக்க வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு லைன் ஜீரோக்கு மேல இருக்கணும், ஒரு லைன் ஜீரோ கீழ் இருக்கணும். சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பிஓசி அப்படிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ், சரிங்களா, மேக்ஸிமம் அந்த பிரைஸ்ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கால் ஆப்ஷனுக்கு எது பிஓசிங்க, இப்போ இந்த கால் ஆப்ஷன் பிஓசி வேல்யூ என்ன இருக்குங்க, 134 இருக்கு சார். கரெக்ட். பாருங்க இங்க இருக்கு பாருங்க, இந்த லெஃப்ட் சைடுல நம்ம கொடுத்துருப்போம். லெஃப்ட் சைடுல பாருங்க கால் பிஓசி 135.35. ஓகேங்களா, இப்ப இருக்கு இல்லைங்களா. அப்ப இதுதான் என்னதுங்க, இப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு என்ன இருக்கு பாருங்க, 143.
சரிங்களா? இது ரெண்டுமே கிரே அவுட் ஆயிருக்குன்னு என்ன அர்த்தங்க? அந்த பிரைஸ் வந்து பெஸ்ட் பிரைஸ தாண்டல அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்ப இந்த பெஸ்ட் பிரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்குன்னா, டிமாண்ட் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தங்க. இந்த பெஸ்ட் பிரைஸ் இறங்கிட்டே இருக்குன்னு என்ன அர்த்தங்க? சப்ளை அதிகமா வந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நமக்கு தேவை பெஸ்ட் பிரைஸ்ல என்ட்ரி பண்ணணும். ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்க. சரி மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், கேரட் அந்த மாரி நெறைய இருக்கு. சரிங்களா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க வந்து 1 கிலோ கேரட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 100 சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்ம போய் ரூ. 1000 பர்ச்சேஸ் பண்ணுவோங்களா? ரூ. 100 அவங்க சொல்றாங்க. சரி எல்லா மார்க்கெட்லயும் ரூ. 100 தான் விக்குது. நீங்க போய் ரூ. 1000 பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? ரூ. 1000 ஹை பிரைஸ் இல்ல. அத எப்படி பர்ச்சேஸ் பண்றது? புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மார்க்கெட்ல ஒரு பொருளுக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதுதான் இந்த பிஓசி. இப்ப மார்க்கெட்ல காலோட பெஸ்ட் பிரைஸ் 135. ஆனா டிமாண்ட் வந்திருக்கான்னு பார்த்தா டிமாண்ட் இல்ல. ஏன்? உங்களுக்கு மார்க்கெட் 2 சைடு செல் பண்றாங்க. இப்ப நம்ம எடுக்கக்கூடாது. இப்ப பையர்ஸா இருந்தாலும், செல்லர்ஸா இருந்தாலும் எடுக்கக்கூடாது. சப்போஸ் நீங்க எடுத்துட்டீங்க. சரிங்களா? இந்த பிஓசில நீங்க எதுவுமே பார்க்கல. என்ன பண்றீங்க? நீங்க வந்து எம்எஸ்சியும் பார்க்கல, எஸ்டிஆரும் பார்க்கல. ஜஸ்ட் இந்த பிஓசி பிரேக் ஆகுது எடுத்துட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும்? ரீசன்ட் கேண்டிலோட லோ வைக்கலாம். பாருங்க இப்ப இந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே என்னோட சார்ட் தெரியுதுங்களா? சரி சார். சரி சார். ஓகே. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணிட்டு 135க்கு என்ட்ரி பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? இப்ப ரீசன் இங்க இருக்க 120 அதாவது ரீசன்ட் லோ அப்படிங்கிறது இந்த கேண்டில் லோ கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ரீசென்ட்டா ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கும். ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிட்டே போகுது இல்லீங்களா? அப்ப ஒரு ரீசென்ட்டா நீங்களே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கேண்டிலுக்கு மேல ஒரு லோ இருக்கும். கரெக்ட்டுங்களா? அந்த லோக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இனிஷியல் எஸ்எல். ஏன்னா மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க. அதே மாரி ரிஸ்க்ங்கிறது இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ரிஸ்க்க மேனேஜ் பண்றது தான் நம்ம ட்ரேடிங். அப்ப என்ன பண்ணிக்கிறோம், இப்ப இந்த இடத்துல 135க்கு என்ட்ரி பண்ணிட்டீங்க. எதையுமே நீங்க பார்க்கல. இந்த பிஓசி பிரேக் ஆகுது என்ட்ரி பண்ணிட்டீங்க. இது கால் சைட்ல. நீங்க என்ன பண்ணலாம்? ரீசன்ட் லோவ நீங்க எஸ்எல்லா வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாங்க? பாருங்க இப்ப 4 கேண்டிலுக்கு மேல என்ன ஆகுதுங்க? பிஓசிலே தான் டிராவல் ஆகுது. அப்ப என்ன அர்த்தங்க? நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிட் பண்றதுக்கு குடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? பிஓசியாவது எக்ஸிட். நீங்க என்ட்ரி பண்ணிட்டு அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் நமக்கு ஒரு 5 பாயிண்ட்க்கு மேல போனாவே என்ன பண்ணிக்கலாம்? நீங்க பிஓசி எந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்றீங்களோ, அதே பாயிண்ட்ட நீங்க எஸ்எல்லா வைக்கணும். எதுக்காக அப்டின்னா, இந்த ஒரே ட்ரேட்லயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,00,000 சம்பாரிக்கணும் அப்டின்னு கான்செப்ட் இல்ல. புரிஞ்சுங்களா? இந்த ஒரு ட்ரேட்ல நம்ம ரிஸ்க் எவ்வளோ கம்மி பண்றோம் அப்டிங்கிறது தான் கான்செப்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? நீங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரீசெட் லோ வச்சுக்கிறீங்க. ஒரு 2, 3 கேண்டில் பாருங்க. இதுவே நமக்கு தெரியுது பாருங்க. அதுக்கு மேல மூவ்மெண்ட்டே ஆகல. ஏன்னா, அது சும்மா ஜஸ்ட் போயிட்டு, போயிட்டு வருது. ஏன்னா, ஏன் இருக்குன்னா, மார்க்கெட் காலையில சைட்வேஸா இருக்குல்லங்க. இப்ப சைட்வேஸ்னா போத் சைடு செல் பண்ணுவாங்கல்லங்க. அப்பலயே பாருங்க 620 கிட்ட வந்து அப்புறம் திரும்ப இப்ப 600 ஆயிருச்சு. திரும்ப வந்து 590 கிட்ட மார்க்கெட் போயிட்டு இருக்குது. ஓகே. இந்த கன்ஃபர்மேஷன் எப்ப நமக்கு தெரிஞ்சதுங்க? 9:20க்கு. இப்ப மணி என்ன போயிட்டு இருக்கு? 10:20. 1 மணி நேரத்துக்கு முன்னாலே இத நமக்கு ஃபோர்காஸ்ட் பண்ணது இல்லீங்களா? இத நான் டெலகிராம்ல மென்ஷன் பண்ணியிருந்தேனா இல்லீங்களா? உங்களுக்கு வந்து இந்த மாரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இது வந்து நம்மளா அசியும் முடியாது. நம்ம எம்எஸ்சி பார்க்குறோம். எம்எஸ்சில இந்த மாரி ட்ரேட் செட்டப் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப இன்னைக்கு வந்து ஆப்ஷன் பையர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது நம்ம முடிவா இருக்கும். சரிங்களா? ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னால இருக்கு. சரிங்களா? அத எடுத்து நம்ம ட்ரேட் பண்றது தான் நம்ம கேம். சரிங்களா? ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ரீசன் லோ வச்சுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து பாருங்க. இது வந்து கொஞ்சம் மொமெண்டம் ஆயிருச்சுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நம்ம பிஓசி பிரேக் ஆறப்ப என்ன பண்ணிக்கலாம்? இந்த பொசிஷன்ல இருந்து வெளிய வந்துருங்க. ஏன்னா பிஓசி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நேத்து நீங்க பார்த்தீங்களா? என்னாச்சுங்க? அங்கிருந்து புட் ஆப்ஷன் அழகா பிஓசில டச் பண்ணிட்டு, அங்கிருந்து ஒரே ஸ்பார்க். கரெக்ட்டுங்களா? அந்த மாரி பிஓசி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் வந்து நெறைய கிளையன்ட்ஸ் கேட்குறாங்க. இப்ப ஹீரோ ஜீரோ ட்ரேட்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாப் சீக்ரெட் மாடல். சரிங்களா? அது வந்து ஆக்சுவலா இந்த விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி வந்து நமக்கு லோ வருது பார்த்தீங்களா? அந்த சமயத்துல பை எடுக்கிறது தான் ஹீரோ ஜீரோ ட்ரேட். அது வந்து என்ன ஆகும்னா, இந்த விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி வந்து இந்த 0 தொடுது பாருங்க. இப்ப இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த லாஸ்ட் வந்து எக்ஸ்ஆர்பி. அதுக்கு அது இங்க இருக்கு பாருங்க. இந்த இந்த இண்டிகேட்டர் எக்ஸ்ஆர்பி. இந்த சைட்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்க எக்ஸ்ஆர்பி. அதுக்கு அடுத்து கடைசியா ஒரு இண்டிகேட்டர் இருக்கு பாருங்க. அது வந்து விக்ஸ். விக்ஸ்ங்கிறது வாலட்டிலிட்டி. சரிங்களா? இது வந்து வாலட்டிலிட்டி இண்டிகேட்டர். இந்தியா விக்ஸ்ங்கிறது வேற. சரி இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஆப்ஷன் கான்ட்ராக்ட், ஸ்டாக்ஸ், ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாத்தோட சேர்ந்து இருக்கிறது தான் இந்தியா விக்ஸ். இப்ப ஸ்டாக்குக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதே மாரி இண்டெக்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த எல்லா டேட்டாவோட அந்த மூவ்மெண்ட் இருக்கு. பிட் அண்ட் டாஸ் மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க. அதுதான் இந்தியா விக்ஸ். சரிங்களா? அப்போ இந்த விக்ஸ் எதுனா இந்த ஸ்ட்ராண்டலோட விக்ஸ். இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன். இது தெரிஞ்சா தான் ட்ரேட் பண்ண முடியும். இந்தியா விக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோங்க? புரியுதுங்களா? இப்ப இந்த விக்ஸ் நமக்கு தெரியணும். ஏன் தெரியணும்? சப்ளை, டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத அத அச்சீவ் பண்ண முடியும். இப் இப்ப இது வந்து ஹை பிரைஸ் இங்க இருக்கு இல்லீங்களா?
பாருங்க இப்போ இன்னைக்கு காலையில இருந்தே விக்ஸ் வெறும் 2ல தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து 10:20ல ஸ்டார்ட் ஆகணும். ஆனா இன்னைக்கு பாருங்க காலையில 2ல இருக்குன்னு நடத்துங்க. ஏற்கனவே விக்ஸ் வந்து பாட்டத்துல தான் ஓப்பன் ஆகுது. அப்ப இன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்காது அப்படிங்கிறது காலையில ஓப்பன் ஆன வித்தின் 1 மினிட்லயே இவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க அப்படியே என்ன ஆகுது? நம்ம டிராப் ஆயிட்டு இப்ப என்ன பிரைஸ் ட்ரேட் 0.8ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. காலையில டு இப்ப 0.8 இதுல ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குமா இந்த மாதிரி இருந்தாங்க? புரிஞ்சுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5, 7, 10 இருந்ததுன்னா, ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். நம்ம வந்து 1லயே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன ஆகும்? நமக்கு மொமெண்ட்டே இருக்காது. இப்ப இதுல ஒரு கான்செப்ட் என்ன, இப்ப 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன அர்த்தங்க? எக்ஸ்ட்ரீம் லோ வந்திருக்குன்னு அர்த்தம். என்ன லோங்க? விக்ஸோட லோ வந்திருக்கு. விக்ஸ் வந்து பாட்டம் அவுட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தங்க? அங்க எக்ஸஸ் சப்ளை வந்திருக்குது. சரிங்களா? டிமாண்ட் இல்ல, எக்ஸஸ் சப்ளை. ஓகேங்களா? அப்ப எக்ஸஸ் சப்ளை என்ன பண்ணுவாங்க? அதிகமா ஸ்ட்ராடல் செல்ல செல் பண்ண என்ன ஆகுங்க? இந்த விக்ஸ் அப்படியே இறங்கி 0க்கு போயிரும். சரிங்களா? இ இதுக்கு அடுத்த இண்டிகேட்டர் இதுக்கு பிஃபோர் இண்டிகேட்டர் இருக்கு பாருங்க. இது எக்ஸ்ஆர்பி. இது வந்து என்ன ஆகுதுங்க? இது வந்து ஸ்ட்ராடலோட ஹை பிரைஸா, லோ பிரைஸான்னு காட்டும். இப்ப 0 வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ட்ராடல் எக்ஸ்ட்ரீமா செல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தங்க. இதே 100 பொசிஷன் என்ன அர்த்தங்க? எக்ஸ்ட்ரீமா பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப ஸ்ட்ராடலும் லோ வந்திருக்கு. விக்ஸும் லோ வந்திருக்கா என்ன அர்த்தங்க? எக்ஸ்ட்ரீம் பிரீமியம் டிகே நடந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒன் சைட்ல மொமெண்டம் ஆகும். இத பத்தின உங்களுக்கு தெரியணும் அப்டின்னா, நீங்க வந்து நம்ம டைரக்ட்டா லைவ் கிளாஸ் வந்தா தான் இத பத்தி சொல்லி தருவோம். சரிங்களா? ஏன்னா இது ஒரு அக்ரெசிவான மாடல் அப்டிங்காட்டிங்க, நீங்க நம்ம கிளாஸ் மதுரை கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா? அங்க அட்டெண்ட் பண்ணாத மெம்பர்ஸ் வாங்க. உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். சரிங்களா? நம்ம இத சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்க. இந்த மாரி பாருங்க. இப்ப வந்திருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்ஆர்பில என்ன வந்திருக்கு? ஹீரோ 0 நோ பாசிபிள். அதே விக்ஸ்ல என்ன வந்திருக்குங்க? அதுவும் ஹீரோ 0 ரெடின்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த மாரி நமக்கு வரணும். ஆனா இந்த மாரி வந்தாலும் இப்ப அட்டெண்ட் பண்ண முடியுமா? இப்ப அட்டெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அட்டெண்ட் பண்ணக்கூடாதுங்க? நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கணும். வாலடைலா இருக்கணும். அப்பதான் இந்த ஹீரோ 0 ட்ரேட் பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்ப என்ன மார்க்கெட் இருக்குங்க? இப்ப சைட்வேஸா இருக்குது. ஓகேங்களா? இப்ப அட்டெண்ட் பண்ண ஆகும். மூவ்மெண்ட் ஆகும். ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சில நேரத்துல என்ன ஆகாதுங்க? 2 சைடு கரைய ஆரம்பிக்கும். பாருங்க. கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆகும். இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டில் அ இந்த கேண்டில் எவ்வளோ வந்திருக்கு? ஸ்டாண்டலுங்க 100 ஆ நம்ம 235 வந்திருக்கு. அடுத்த கேண்டில் எவ்வளோ மூவ்மெண்ட்டா இருக்குங்க? 245 சரிங்களா? அப்ப எனக்கு வந்து நமக்கு அந்த இடத்துல கொஞ்சமா மூவ்மெண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஆனா நம்ம இத வந்து எப்ப டிப்ளாய் பண்ணணும்? ஹீரோ 0 ட்ரேடுங்க. நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட். ஒன் சைடு ஃபுல்லா கிரீன், ஒன் சைடு ஃபுல்லா ரெட். அதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். அந்த நேரத்துல வரக்கூடிய ஹீரோ 0 ட்ரேட் தான் நம்ம கிளியரா தெரியும். ஏன்னா நமக்கு டைரக்ஷன் தெரியுது இல்லங்க. அந்த சைடு பை பண்ணியிருக்காங்கன்னா, அதுதான் டைரக்ஷன். கரெக்ட்டுங்களா? அந்த நேரத்துல இருக்கிற ஹீரோ 0 ட்ரேட்ல எந்த சைடு நமக்கு கிரீன் இருக்கோ என்ன பண்ணலாங்க? அந்த சைடு நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப என்ன இருக்கு பாருங்க. 2 லைன் 0 கேள் இருக்கு. இப்ப போய் எடுக்க முடியுங்களா? எத எடுக்கிறது நம்மங்க? ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த மாரி சமயத்துல இருக்கிற ஹீரோ 0 ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ட்ரேடே என்ன பண்ணிக்கலாம்? இன்னைக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம். யாரு? நம்ம வந்து பையர்ஸ். செல்லர்ஸ் காலையில இருந்து நீங்க செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிட்டு என்ன பண்ணலாங்க? இந்த டிஎல்ஓசிய ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். பாருங்க. இப்ப டிஎல்ஓசி காலையில 260 கிட்ட இருந்துச்சு இல்லீங்களா? இப்ப என்ன இருக்கு பாருங்க. நம்ம டிஎல்ஓசி ஷிஃப்ட் ஆயிட்டு 239ல நமக்கு என்ன இருக்கு? அங்க டிஎல்ஓசி ஷிஃப்ட் ஆகுது. நமக்கு பாட்டத்துல ஷிஃப்ட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தங்க? இன்னும் எக்ஸஸா செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்டார்ட் பண்றோம் 240ல இருந்தது. இப்ப பாருங்க 236 அப்படியே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நம்ம கேண்டில்ஸ் ஃபுல்லா அந்த ஸ்ட்ராடல் என்ன ஆகுதுங்க? அப்படியே கீழ வந்துகிட்டே இருக்கு. இப்போ போத் சைட்ஸ் செல் பண்றாங்க. எதனால செல் பண்றாங்க? நமக்கு எம்எஸ்சில காலையிலே சொல்லிட்டோம் இல்லைங்களா? என்னதுங்க? போத் சைட்ஸ் கிரீன் இருந்துச்சு அப்படின்னா என்னதுங்க? சைட் வேஸ். போத் சைட்ஸ் கிரீன்னா ஐடிஎம்ல கிரீன் ஆ போத் சைட்ஸ் ரெட் இருந்ததுன்னா சைட் வேஸ். அப்ப என்னதுங்க? ஐடிஎத்துல கிரீன் இருக்கும். பாருங்க இப்ப ஐடிஎம்ல என்ன இருக்கு? கிரீன் இருக்குங்களா? ஆனா ஓடிஎம்ல என்ன இருக்கு? ஓடிஎம்ல ரெட். இதுதான் சைட் வேஸ். ஓகேங்களா? நம்ம ரெட்ன்னா 2 சைடு ரெட் வராது. சரிங்களா? நமக்கு என்ன ஆகும்? ஏடிஎம் அப்புறம் ஓடிஎம் அதுல 2லயும் ரெட் இருக்கும். ஐடிஎத்துல கிரீன் இருக்கும். சரிங்களா? இந்த மாரி செட்டப். இப்ப நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இதுதான் சைட்வேஸ் மார்க்கெட். ஓகேங்களா? இதுக்கு அடிஷனல் கன்ஃபியூஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த கால் பவர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கால் பவர், புட் பவர் 2 மிக்ஸ்ட் அப்பா இருக்கும். ஒண்ணு கிரீன் இருந்தா, ஒண்ணு ரெட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி மிக்ஸ்ட் அப்பா இருந்தாலும் நம்ம சைட்வேஸ். அ நம்ம கால் பவர் பொறுத்த அளவுக்கு ஒரு சைடு கிரீன், ஒரு சைடு என்ன இருக்கணுங்க? கிரீன் இருக்கணும். 2ம் கிரீன் இருந்தா புல்லிஷ். இதே நம்ம கால் சைட்ல நமக்கு ரெட் இருக்கு. சரிங்களா? அதே மாரி வந்து புட் சைட்ல ரெட் இருந்தா என்ன மார்க்கெட்டுங்க? bearish. கரெக்ட். அதாவது பீரிஷ் மார்க்கெட். நம்ம கலர் கோடிங் சிம்பிள் பண்ணியிருக்கிறோங்க. இந்த கால் பவர்ல வந்து கிரீன் இருந்தது அப்படின்னா, நான் புட் பவர்லயும் கிரீன் இருக்குன்னா, புல்லிஷ் மார்க்கெட். சிம்பிளா. இது என்னன்னா ஒட்டுமொத்த ஆப்ஷன் செயின அனலைஸ் பண்ணி சொல்லுது. எது இந்த கால் பவர், புட் பவர். இங்க இருக்கக்கூடியது நம்ம 10 ஸ்ட்ரைக் பிரைஸ் அனலைஸ் பண்ணி சொல்றோம். சரிங்களா?
இது வந்து ஆப்ஷன் செயின் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இதுதான் ரிசல்ட்னு சொல்லுது. சரிங்களா? என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கோரிலேட் பண்ணிக்கலாம். சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணணுங்க, ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் பை பண்றோம். சரிங்களா? எப்ப பை பண்றோம், எஸ்டிஆர் 0க்கு மேல ஒரு லைன் இருக்கணும், இன்னொரு லைன் 0 கீழ இருக்கணும். அப்ப அட்டெண்ட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இந்த பிஓசி என்ன பண்றாங்க, பிஓசிக்கு மேல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அங்கிருந்து நீங்க டார்கெட் எவ்வளவு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் 5 to 10% வச்சுக்கங்க. அங்கிருந்து பிரைஸ் மொமெண்டம் ஆகுறப்ப நீங்க எஸ்எல் எங்க பண்ணிடணும், பிஓசிக்கே கொண்டு வந்துடணும். சரிங்களா? ஏன் எதுக்காகனா ரிஸ்க் அவாய்ட் பண்றது. ஒன்ஸ் அந்த பிரைஸ் மூவ்மெண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு 10% கிடைச்சதுன்னா புக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஒரு ட்ரேட்ல 10% புக் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அத என்ன பண்றோம், அடுத்தடுத்து நீங்க பண்ணையில, நீங்க கன்சிஸ்டன்ஸா பண்ணையில உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணலாம், எங்க ரெட் இருக்குதோ அந்த சைடு போய்க்கலாம். ஓகே, இப்ப இன்னைக்கு 2 சைடு ரெட் இருக்கனால போத் சைடு செல் பண்றோம். இதே ஒன் சைடு ரெட் இருந்தா என்ன பண்ணிக்கலாம், எங்க ரெட் இருக்குதோ அங்க போய் செல் பண்ணிக்கங்க. அப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும், நம்ம டிஎல்ஓசி அப்படிங்கறத நம்ம ஸ்டாப் லாஸ். சரிங்களா? நீங்க டிஎல்ஓசிங்கிறது ஸ்டாண்டலோட ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். இல்ல நீங்க ஒன் சைடு ஸ்டாப் லாஸ் தான் வைக்க போறீங்கன்னா என்ன பண்ணலாம், இங்க இருக்கு பாருங்க, இந்த கால் பிஓசிக்கு இருக்கு பாருங்க, இந்த 2 ஸ்டாப் லாஸ் நீங்க தனித்தனியா நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா மீண்டும் மற்றொரு விஷயத்துல சந்திக்கிறேன். சரிங்களா? சார் அல்கோ சார், கணேசன் சார், அல்கோ அந்த பிஓசி. ஓகே, இப்போ இது வந்து அப்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோங்க சார். ஏன்னா இப்போ இருக்கிற என்ட்ரி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் இதோட பிஓசி அப்டேட் பண்ணியிருக்கிறோங்க. இந்த பிஓசில செட் என்ட்ரி கொடுத்துட்றீங்க. அடுத்து இங்க இருக்கிறது நன் கொடுத்து செட் எக்ஸிட் கொடுத்துருங்க. இது போக நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் எப்பவும் போல, இப்போ 5னா 5% கொடுக்குறீங்க, அடுத்து 10னா 10% கொடுக்குறீங்க. இப்போ 5 கொடுத்து செட் டார்கெட், ஸ்டாப் லாஸும் செட், எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை செட் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த பிஓசில என்ன இன்னொரு சின்ன அப்டேஷன் போயிட்டு இருக்குங்க சார். இது என்ன பண்ணுன்னா லைவ்ல எக்ஸிட் பண்ணா ஒரு கேண்டில் முடிஞ்சதை எக்ஸிட் பண்ணுது. பாருங்க, இப்போ இந்த பிஓசி நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாங்க சார், இப்போ இந்த பிஓசி பிரேக் ஆகுது இல்லைங்களா, பிரேக் ஆன உடனே அதை என்ட்ரி பண்ணிட்டு திரும்பவும் அந்த கேண்டில் அடுத்த கேண்டில் கீழே க்ளோஸ் பண்ணா தான் எக்ஸிட் ஆகுது. இது நம்ம ரியல் டைமா சேஞ்ச் ஒரு பண்ணிட்டு இருக்கோம். 2 ஆப்ஷனா மாத்துறோங்க. ஏன்னா இப்போ இந்த பிஓசி பிரேக் ஆகுது பாத்தீங்களா, பிரேக் ஆயிட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆனனையும் இதே பிஓசியை ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. ஓகே சார். ஆனா என்னன்னா இது ரியல் டைம் இல்லாம ஒரு நிமிஷம் முடிச்சு தான் அது எக்ஸிட் ஆகிறதுனால இங்க கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் வருது. சரிங்களா? இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், நம்ம கால் சைடு 135க்கு மேல வந்தோன்னா பை எடுத்துருங்க. எடுத்துட்டு அதே 135 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கும். சரிங்களா? இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் என்ன இருக்குங்க சார், சைட்வேஸ். அல்கோ பொறுத்த அளவுக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க எஸ்டிஆர் யூஸ் பண்ணீங்கன்னா எஸ்டிஆர் எப்ப கிராஸ் ஆகுதோ அப்போ பொசிஷன் எடுக்கும். சரிங்களா? அதே பிஓசி எப்ப நீங்க ஸ்டார்ட் இங்க இருக்கு பாருங்க, பிஓசி கொடுத்து நீங்க செட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா பிஓசி வந்துரும் இங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாங்க, பாருங்க இப்போ பிஓசி கொடுத்து செட் என்ட்ரி கொடுத்துறோம் பாருங்க, இப்போ வந்து கரண்ட் பிஓசின்னு வருது. இப்போ பிஓசி எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ எடுத்துக்கும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, அல்கோ அப்படிங்கிறது மேனுவலா நம்ம பண்ற மாதிரியே தான், பட் ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் ஆகுது. ஆனா இருந்தாலும் எப்போ நம்ம பண்ணணுங்க, எம்எஸ்வில ட்ரெண்டிங்கா இருந்தா தான் பண்ணணும். இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் இருக்கு. சரி சார், அது ஆனா பிஓசி பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை 9-18 அதாவது ஒரு இது 9-18க்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது வந்து எப்பவுமே ஆப்ஷன் ஸ்டார் பொறுத்தளவுக்கு பிகினர் மெம்பர்ஸ் என்ன பண்றோங்க, ஆஃப்டர் 9:30 தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். சரிங்களா சார்? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்டோட ஃபுல் ட்ரேடிங் டே இன்னைக்கு தான், இந்த கான்ட்ராக்டோட ஃபர்ஸ்ட் டே. கரெக்ட்டுங்களா சார்? இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணலாம், 9:30க்கு மேல நீங்க ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? மத்த நாள் நீங்க 9:30 பிஃபோர் ட்ரேட் பண்ணாலும் ஒர்க் ஆகும், எல்லா நாளும் ஒர்க் ஆகும். ஆனா என்ன, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகுது பாத்தீங்களா, பிரீமியம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப இந்த நேரத்துல கொஞ்சம் ட்ரேட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே சார். ஆனா நார்மலா மத்த நாள் வந்து 9:18 அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? அதான் இது நீங்க நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிகினர் மெம்பர் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னு என்ன பண்ணலாம்னா, நீங்க எப்பவுமே 9:30க்கு மேல ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஒன்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க, எல்லாமே தெரிஞ்சிருச்சு, எம்எஸ் எப்படி யூஸ் பண்ண தெரியும், அடுத்து எஸ்டிஆர் எப்படி நமக்கு தெரியும், எல்லாமே தெரியும்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட் 9:80க்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகே சார். சார் அதே மாதிரி அந்த பிஓசி மட்டும் அந்த ரீவேப் கிட்ட போறது, அந்த பிஓசி அது மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. ஓகே பாருங்க, இந்த பிஓசிங்கிறது சொன்ன மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்க சார். மேக்ஸிமம் ட்ரேடர் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ண பாயிண்ட், இது வந்து ரொம்ப சீக்ரெட்டான இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டுங்க சார். இது மற்ற எங்கேயுமே இது அவைலபிள் இருக்காதுங்க. அப்படியே அவைலபிள் இருந்தாலும் அது வந்து ராங்கா இருக்கும், அந்த வேல்யூஸ் மிஸ்மேட்ச் ஆகுங்க. ஆனா நம்ம இதை ப்ரிசைஸா ஃபைண்ட் பண்ணி இதுதான் பாயிண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். புரிஞ்சுங்களா சார்? அதான் இந்த பிஓசி. அப்ப இந்த பிஓசி என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கரெக்டா பிஓசிக்கு மேல பிரேக் ஆகுது அப்படின்னு என்ன அர்த்தங்க, அங்க வந்து டிமாண்ட் அதிகமாகுன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பிஓசி என்னதுங்க, பெஸ்ட் பிரைஸ், மார்க்கெட்டோட பெஸ்ட் பிரைஸ். நமக்கு என்ன ட்ரேட் பண்றோம், நமக்கு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்குங்க.
இப்போ நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, சரிங்களா சார்? ஆனா நமக்கு என்ன மார்க்கெட் இருக்கு? 2 ப்ராடக்ட் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. 2 ப்ராடக்ட் தான். ஒன்னு கால், ஒன்னு புட். இல்ல இதுவே நீங்க நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா டிமார்ட்லாம் போனா எவ்வளவு ப்ராடக்ட் இருக்குங்க சார், புரியுங்களா? அவ்வளவு ப்ராடக்ட் நம்ம பார்க்க சொல்ல. நம்ம என்ன சொல்றோம்? 2 ப்ராடக்ட். ஒன்னு கால் புட். இதோட பெஸ்ட் பிரைஸ் என்ன? இப்போ எம்ஆர்பி பாக்குறீங்க பாத்தீங்களா? எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் என்ன அப்படின்னா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் காட்டுது. இந்த பிஓசி ஆனது இந்த பர்டிகுலர் நம்ம கால் அண்ட் புட்டோட பெஸ்ட் பிரைஸ் என்ன, புரியுங்களா சார்? அதுதான் இந்த பிஓசி. இப்போ பிஓசியை தாண்டுதுன்னு என்ன அர்த்தங்க? அங்க டிமாண்ட் வருதுன்னு அர்த்தம். டிமாண்ட் மட்டும் வந்தா பத்தாதுங்க, அண்டர்லைங் ட்ரெண்ட் நமக்கு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற மார்க்கெட் டிராகன் ஃப்ரூட் மார்க்கெட்னு வச்சுங்களேன். டிராகன் ஃப்ரூட் ஆப்பிளோட அதிகமாக சேல் ஆகுது, கரெக்டுங்களா சார்? அதிகமான ரேட்ல சேல் ஆகுது. ஆனா இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? ஏதோ ஒரு நேரத்துல வந்து அதிகமான சப்ளை வரப்ப என்ன ஆகும்? அந்த பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த பிரைஸ் இறங்கும், அப்படித்தான் இல்லைங்களா? அப்போ சப்ளை டிமாண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப இருக்கிறதுல எது வந்து டிமாண்டா இருக்கு, புரியுதுங்களா? இப்போ அப்பெல்லாம் வந்து ஆப்பிள் சாப்பிட ரொம்ப அவங்க வந்து எக்ஸ்பென்சிவா ஓகே அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு டிராகன் ஃப்ரூட் கிவிலாம் வந்திருக்கு இல்லைங்களா? அது சாப்பிட்றது என்னது? இது வந்து ஒரு போஷானது அப்படிங்கிற மாதிரி என்ன நினைக்கிறாங்க? மக்கள் நினைக்கிறாங்க, கரெக்டுங்களா? அப்ப என்ன இப்போ அதோட ட்ரெண்ட் என்ன? அதே தான் மார்க்கெட்டுக்கு இருக்கிற 2 ப்ராடக்ட் தான். என்ன இருக்குங்க? கால் புட் ஆப்ஷன், கரெக்டுங்களா? இப்போ இந்த கால் புட் ஆப்ஷனோட நமக்கு பெஸ்ட் பிரைஸ் என்ன? இங்க இருக்கு பிஓசி. ஆனா நம்ம அண்டர்லைங் ட்ரெண்ட் என்னதுங்க? எதுக்கு டிமாண்ட் இருக்குது? ஓகேங்களா சார்? அது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க டிப்ளாய் பண்ணணும், புரியுதுங்களா சார்? அப்ப என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ப்ராடக்ட் கால் அண்ட் புட்ல இந்த 2ல எது டிமாண்ட் அதிகமா இருக்கு? டிமாண்ட்னா ஒரு கிரீன் வந்தா மட்டும் பத்தாது. இங்க பாருங்க, இங்க 2 கிரீன் இருக்கு இல்லைங்களா? புரியுதுங்களா? இந்த 2 கிரீன் நமக்கு 5மே கிரீன் வரணும். 5மே கிரீன் வரணும். அப்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கணுங்க? இங்க எஸ்டிஆர் டிமாண்ட் வரணும். இது வந்து டோட்டல் ஆப்ஷன் செயினோட ரிசல்ட். ஓகேங்களா சார்? நம்ம என்ன சொல்றோம்? இது ஸ்ட்ராடலோட ரிசல்ட். ஓகேங்களா? அப்ப டோட்டல் செயின்லயும் அவங்க வந்து புட் சைடு வச்சிருக்காங்க. நம்ம எஸ்டிஆர்லயும் நம்ம புட் சைடு தான் இருக்கு. அதுக்கப்புறம் டிமாண்ட் தாண்டுதான். அதுக்கப்புறம் டிமாண்ட் இப்ப டிமாண்ட் ஜோன் எங்க இருக்கு? 143 இருக்குங்க. இப்ப பிரைஸ் என்ன இருக்குது? 112 இருக்குது. அப்ப எவ்வளவு பிரைஸ் மிஸ் மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? அப்ப கிட்டத்தட்ட இது 30 பாயிண்ட் டிமாண்ட் ஜோன்ல இருந்து கீழ இருக்குது. அண்டர் வேல்யூல இருக்கு. கரெக்ட்டுங்களா சார்? இப்ப அண்டர் வேல்யூல இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இப்ப ட்ரெண்ட் வந்து புட் ஆப்ஷன் சைடே இருந்து, சரிங்களா? எஸ்டிஆர் நமக்கு ரெட்டே காலையில இருந்து, இப்ப கிடையாது, காலையில இருந்து ரெட்டாவே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழ இருந்து வந்தது அப்படின்னா, திரும்ப என்ன ஆகுங்க? திரும்ப இதே பிஓசி நோக்கி போகும். புரியுதுங்களா சார்? ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நீங்க வந்து பாட்டத்துல எடுங்கன்னு அங்க கான்செப்ட்ல நீங்க என்ன நம்ம சொல்றது என்ன 5 to 10% தான் டார்கெட் சொல்றோங்க. இப்ப 145ல 10% ₹14 இல்லைங்களா? அந்த ₹14 எடுக்கிறது தான் இதுல கேம். அத கன்சிஸ்டன்ஸா எவ்ரிடே எடுக்கிறோமா? சரிங்களா? அதுக்கு சில செட்டின் ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்? ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி பாக்குறீங்க, அடுத்து எஸ்டிஆர் பாக்குறீங்க. அப்புறம் அதுக்கு அடுத்து டிமாண்ட் ஜோன் கிராஸ் பண்ணுச்சுன்னா அங்க நீங்க எடுக்கலாம். இப்ப எடுக்கலாம்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா டிமாண்ட் ஜோன் எங்க இருக்கு? ஹை பிரைஸ்ல இருக்கு. ஹை பிரைஸ்ல இருந்து என்ன அர்த்தம்? அங்க ட்ராப்பா இருக்காங்க. பையர்ஸ் ட்ராப்பா இருக்காங்க. இந்த பிரைஸ் வர்றது ரொம்ப டஃப்ங்க. சரி, இப்பெல்லாம் எடுக்க வேண்டாம். இப்ப என்னதுங்க? இப்ப பூரா செல்லர்ஸோட மார்க்கெட். இன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பியூசி பிரேக் அப்படிங்கிறது வந்து 143 அப்படிங்கிறது தான் என்ட்ரி பிரைஸா? ஆமாங்க. அது 143 அப்படிங்கிறது தான் பிஓசி பிரைஸ்ங்க. அந்த பிரைஸ் வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து புட் சைடோ இல்ல வந்து கால் சைடு என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்ல வந்து நம்ம வந்து பை பண்ணணும். ஓகே, பாருங்க சார். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பிரைமரியா பை பண்றோம்னா எஸ்டிஆர் கிராஸ். இங்க தெரியுதுங்களா சார்? இந்த எஸ்டிஆர் கிராஸ். இந்த எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகுறது தான் நம்மளோட என்ட்ரியே. புரியுங்களா? இந்த பிஓசி எதுக்காக சொல்றோம் அப்படின்னாங்க சார், இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தேவை 5% தான், கரெக்ட்டுங்களா? ஒரு ட்ரேடுக்கு 5% அப்படிங்கிறது டிமாண்ட் ஜோனை தாண்டினாவே அது ஆக்சுவலா ஒரு ஸ்பைக்ல வந்துரும், கரெக்ட்டுங்களா? அப்போ உங்களுக்கு தேவை 5% அப்படின்னு என்ன பண்ணலாம்? எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் எடுக்காம எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் பிளஸ் பிஓசி பிரேக். இப்ப பிஓசி ரொம்ப ஹைல இருக்கனால எடுக்க முடியும். இப்ப இந்த இடத்துல கிராஸ் ஆச்சு இல்லைங்களா? இந்த கிராஸ் ஓவரப்ப எங்க இருக்குது பிஓசி? இங்க இருக்குங்க. ரொம்ப லாங்ல இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் ட்ரேட் ஆகுறதுக்கு நம்ம டார்கெட்டே முடிஞ்சிடும், கரெக்ட்டுங்களா சார்? அப்ப இந்த என்ட்ரில ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்க என்ட்ரி பண்ணலாம்? இந்த நமக்கு எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் அப்போ பிஓசி நியர்பையா இருக்கணும். இந்த கேண்டில் கிட்ட இருந்து எடுக்கலாம் இல்லைங்களா? புரிஞ்சுங்களா சார்? அதாவது பிஓசிங்கிறது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். கிராஸ் ஓவர் ஆகுறப்போ அது பிஓசியே பிரேக் ஆயிருக்குங்களா? அதான் கான்செப்ட். இது பிரேக் ஆக ரொம்ப தூரம் டிராவல் ஆனது என்ன அர்த்தங்க? அப்ப எடுக்க வேண்டாங்க. அதான் பிஓசிங்க ஹை பிரைஸ் நமக்கு இங்க எவ்வளவு பிரைஸ் இருக்குங்க சார்? 143, கரெக்ட்டுங்களா சார்? இப்ப இங்க இந்த கிராஸ் ஓவர் வந்த பாயிண்ட் என்னதுங்க? 110. அப்ப என்ன இருக்குங்க? 30 பாயிண்ட் மேல இருக்கு. இந்த 30 பாயிண்ட்ங்கிறது நம்ம வைக்கிற அங்க இருக்க 10% டார்கெட் 20% மேல இருக்கு.
புரியுது இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தங்க? பிஓசி ஷிஃப்ட் ஆகணும். இந்த பிஓசி 143ல இருந்து கீழ வரணும். ஓகேங்களா சார்? அப்பதான் எடுக்க முடியும். ஏன்னா பிஓசி வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஓகே. ஷிஃப்ட் ஆச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஹை ட்ரேடர்ஸ்ல இந்த பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? அந்த பர்ச்சேசிங் பிரைஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்ஸ் பர்ச்சேசிங் பிரைஸ கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னு என்ன பண்ணலாங்க? அங்க நம்ம பை எடுக்கலாம். அப்ப பர்ச்சேசிங் அந்த பிரைஸ் என்ன ஷிஃப்ட் ஆகணும் இந்த இடத்துலங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம எடுக்க வேண்டாம். இப்ப என்ன பண்ணிக்கலாம்? அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதையும் மீறி சப்போஸ் இது பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணலாங்க? நமக்கு ட்ரெண்ட் எல்லாம் கிளியரா இருக்கணும். இந்த இடத்துல ட்ரெண்ட் கிளியரா இருக்கா? எஸ்டிஆர் ஃபுல்லா கிராஸ் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இங்க நீங்க நீங்க பிஓசி பிரேக் ஆகுறப்போ அப்ப மட்டும் பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்பைக் வரும்னு. ஏன்னா அந்த பிஓசிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் அங்கதான் செல்லர்ஸ் ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் நமக்கு வந்து அது வந்து அல்கோரிதம் ட்ரேட் பண்ணுது பாத்தீங்களா? அதுவே ஆட்டோமேட்டிக்கா எஸ்எல் பூரா செட் பண்ணி வைக்குங்க. அந்த பாயிண்ட் தான் இந்த இங்க இருக்கிறது. சரி நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க எம்எஸ்சி பாருங்க. எஸ்டிஆர் பாருங்க. எஸ்டிஆர் கிராஸ் ஆவறங்கிறதே நம்ம என்ட்ரி பாயிண்ட் தான். ஆனா அடிஷனல் என்ன சொல்றோம்? பிஓசி லெவல்ல பிரேக் ஆகணும். சரி எதுக்காகனா நம்ம 5% டார்கெட் 10% டார்கெட்டுக்கு அது போதும். சரிங்களா சார்? சரி இப்ப நீங்க பிஓசி இல்லாம எப்படி ட்ரேட் பண்ணலாம் சார் இப்போ? இப்ப நான் பிஓசி பார்க்க வேண்டாம். சரிங்களா? இப்ப இந்த கிராஸ் ஓவருக்கு என்ன பண்ணியிருக்கணுங்க? போயிருக்கலாமா சார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிஓசி கன்சிடர் பண்ணிக்கல. இப்ப நீங்க பிஓசி இல்லாம ட்ரேட் பண்றதா நம்ம வச்சுக்கலாம். இப்ப அந்த கிராஸ் ஓவர் ஆச்சு இல்லீங்களா? இந்த கிராஸ் ஓவர் ஆன உடனே என்டர் பண்ணணும். இந்த இடத்துல இங்க வந்து புட் ஆப்ஷன் என்ட்ரி பண்ணியிருப்போம். கரெக்ட்டுங்களா? என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்போங்க? எஸ்எல் வந்து அங்க இருக்கிற ரீசன்ட் கேண்டில் லோக்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்ப ரீசன்ட் கேண்டில் எதுங்க? இது ஸ்டாப் லாஸ். 103 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ். 110ல என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. 103 அப்படிங்கிறது என்ன பண்ண ஸ்டாப் லாஸ். அங்கிருந்து எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ங்க? 7 பாயிண்ட் தானே ஸ்டாப் லாஸ்ங்க. ஆமா சார். அப்ப நம்ம என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் சார்? அங்கிருந்து பிரைஸ் மொமெண்டம் ஆச்சு இல்லீங்களா? அங்கிருந்து 115 வரைக்கும் மொமெண்டமா இருக்குது. 5 பாயிண்ட் மொமெண்டமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன இருக்கு? நம்ம சொல்லக்கூடிய 5% டார்கெட் வந்துருச்சு. ஓகே சார். அங்க நீங்க எக்ஸிட் பண்றதுல எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க லாங் டார்கெட்காக வெயிட் பண்ணீங்கன்னு என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டாப் லாஸ என்ன பண்ணலாங்க? அங்க 103ல இருந்து நீங்க 110க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கங்க. பிரைஸ்ல சார்? ஆமாங்க. அதாவது லோல இருந்து லோ வந்து 103 இருந்துச்சு இல்லீங்களா? அங்கிருந்து நம்ம என்ட்ரி பிரைஸ் என்னது 110. 110க்கு என்ன பண்ணிக்கிறோம்? ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே சார். ஓகேங்களா? இப்படி பண்ணுங்க. நீங்க ஒண்ணா டார்கெட்ல கட் பண்ணுங்க. அங்க தான் 5% டார்கெட் வந்துருச்சு. இன்னைக்கு மார்க்கெட் சைட் வேஸ்லயும் 5% டார்கெட் குடுக்குறான். அங்க நீங்க கட் பண்ணுங்க. நான் சொல்றது பிஓசியை கன்சிடர் பண்ணிக்காம டைரக்ட்டா எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் வச்சு மட்டுமே என்ட்ரி பண்றது. சரிங்களா சார்? ஓகே சார். சார் அப்புறம் இன்னொரு டவுட். அந்த புட் பவர் கால் பவர்னு இருக்கிறது என்ன டேட்டா சார் அது? இது வந்து நம்ம டோட்டல் ஆப்ஷன் செயின் டேட்டாங்க சார் இது. இங்க இருக்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் 5 கான்ட்ராக்ட் தான் இல்லைங்களா? 5, 5, 10ங்க. இது வந்து டோட்டல் பாருங்க. இப்ப டோட்டல் ஆப்ஷன் செயின் ஃபுல்லா இப்ப செல்லிங் ஆயிருச்சு இப்பங்க. அது வந்து இந்த புட் ரைட்டர் கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்களா அவங்களோட டேட்டாவா? ஆமாங்க சார். இப்ப இது வந்து எல்லாத்தையும் இங்க வந்து காலர் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல காலர் ரைட் பண்றங்காட்டி இது வந்து சப்ராக்ட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா சார்? காலர் ரைட் பண்றாங்க. ஆமா சார். இங்க புட் ஆப்ஷன் வந்து 1,47,000 கான்ட்ராக்ட் பை பண்ணிருக்காங்க. வந்து புட் ரைட்டர்ஸ் வந்து பை பண்ணிருக்காங்க. அதாவது வந்து புட் பையர்ஸ் இந்த இடத்துல பாசிட்டிவா இருந்தா பையருங்க சார் அது. இது பாசிட்டிவ் இல்லாம இருக்கு இல்லீங்களா? இது என்னதுங்க? இது செல் பண்ணிருக்கு. இது வந்து நேக்கட் செல்லிங் இந்த இடத்துல வருங்க. இது வந்து நேக்கட் பையிங் இங்க இருக்குங்க. அதாவது இது இந்த வேல்யூக்கு பிஃபோர் இருக்கிறது பாருங்க. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ இல்லீங்களா? அப்ப இது புட் பையர்ஸ்ங்க இது. இங்க கால் ரைட்டர்ஸ். இந்த பக்கம் கால் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிக்கலாம்? இப்ப நம்ம ஸ்ட்ராடில் செல் பண்ணியிருக்கிறோம். இல்ல ஸ்ட்ராங்கிள் செல் பண்ணியிருக்கிறோம்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல இருந்து கால் ஆப்ஷனுக்கு மாறி இருக்கணும். ஓகேங்களா சார்? இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு அப்படிதானே சார்? இப்ப மார்க்கெட் இப்போ நமக்கு வந்து கரண்ட்ல வந்து இப்ப டவுன் சைடுக்கு நமக்கு வந்து இந்த அந்த பொசிஷனை அலைன் பண்ணியிருக்காங்க இப்போங்க. ஓகே நம்ம அப்படியே பார்க்குறோம் சைட்வேஸ் இருந்து இல்லைங்களா? சைட்வேஸ்ல இருந்து அந்த பொசிஷனை செல்லிங் அலைன் பண்ணியிருக்காங்க. எப்போங்க? நமக்கு 24 580 பிரேக் ஆனதுக்கு அப்புறங்க. ஓகேங்களா சார்? அங்கிருந்து என்ன இருக்கு? இந்த சைடு ஃபுல்லா கிரீன் வர ஆரம்பிச்சது. இங்க என்ன இருக்குதுங்க? இந்த ரெட் அப்படியே இருந்து இப்போ ரெட் வந்திருக்கு பாருங்க. இந்த ஐடிஎம் ரெட் வந்திருக்கு இல்லீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிற அசம்ப்ஷன்ல இப்ப மார்க்கெட் நமக்கு புட் சைடு அலைன் ஆயிருக்கு. பாருங்க இப்ப என்ன ஆகுது பாருங்க. இப்ப இந்த கிராஸ் ஓவர் எடுத்திருந்தோம்னா என்ன இருக்குங்க? இங்க ரீசன்ட்ல வைக்கிறீங்க. அடுத்து பாருங்க அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுது? அங்க மொமெண்டம் ஆகுது. எஸ்எல் ஷிஃப்ட் பண்ணியிருந்தா இந்த பிரேக்ல எஸ்எல் ஹிட் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த பொசிஷன் வெளியே வந்துருங்க. நம்ம திரும்ப 0க்கு மேல போகுது இல்லீங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? திரும்பவும் என்ட்ரி எடுங்க. அப்ப இப்ப ரீசன்ட் லோ இங்க வந்திருக்கு இல்லீங்களா?
இப்போ ரீசன்ல 106க்கு மாறி இருக்கு. கரெக்ட்டுங்களா? 106. அப்ப 106ல இருந்து என்ன இருக்குங்க? 106ல இருந்து 125 வரைக்கும் மொமெண்டம். 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகுது இல்லங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? அப்புறம் வந்து சார் இப்ப நம்ம எவ்ரிடே மார்னிங் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து அட் த மணி லோட் பண்றதா அது வந்து எப்படி சார் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து? அதான் நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் அட் த மணி தான் கொடுக்கணும் சார். ஏடிஎம் பிரைஸ். அதாவது என்ன அப்படின்னாங்க சார், மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ற அந்த ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே ஏடிஎம்ல தான் அதிக ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குங்க. ஏன்னா செல்லர்ஸ் ஆகட்டும் பையர்ஸ் ஆகட்டும் என்ன பண்றாங்க, அங்க ஏடிஎம்ல தான் ட்ரேட் பண்றாங்க. ஓடிஎம் ட்ரேட் பண்ற கான்செப்ட் வேற. ஆக்சுவலா ஓடிஎம்னா என்னதுங்க சார்? அவுட் ஆஃப் த மணி. அதுலயே என்ன சொல்றாங்க, அவுட் ஆஃப் த மணி. அதுல மணியே இல்லைங்கிறது அவுட்னு தான் சொல்றாங்க. அது ஆப்ஷன் அதுல அவங்க பை பண்றாங்க, அவுட் தான். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, அங்க போய் ஓடிஎம் பை பண்ணக்கூடாது. நீங்க பை பண்ற மாதிரி தான் ஏடிஎம் பை பண்ணலாம், இல்ல வந்து என்ன பண்ணலாங்க, ஐடிஎம் பை பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த மொமெண்டத்தை விட இதுக்கு அடுத்து என்னங்கன்னா 5 மினிட்ஸ்ல நமக்கு சேஞ்ச் வராகணும். பாருங்க இப்போ இந்த டாப்ல இருக்கு இல்லைங்களா சார், இப்போ பாருங்க இப்போ 1 மினிட்ல புட் ஆப்ஷன் சைடு அலைன் ஆயிருச்சு. ஆனா 5 மினிட்ஸ்ல அலைன் ஆகல. கரெக்ட்டுங்களா? 5 மினிட்ஸ்ல அலைன் ஆச்சுன்னா இந்த புட் ஆப்ஷன் திரும்ப இந்த பிஓசி நோக்கி டிராவல் ஆகும். சரிங்களா? 143 வரைக்கும் போகும். ஏன் அப்படின்னா இப்ப ட்ரெண்ட் என்ன ஆகுதுங்க, இப்ப ட்ரெண்ட் அலைன் ஆயிருச்சு. ஓகே பாருங்க இப்ப ஃபுல்லா மாறுது இல்லைங்களா? இந்த மாதிரி கம்ப்ளீட்டா அது சேஞ்ச் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் சரிங்களா, இப்போ இந்த புட் என்ன ஆகுது, ஃபுல்லா ரைஸ் ஆகுது. பாருங்க இப்போ எஸ்டிஆர் என்ன இருக்கு, இந்த லெவல்ல தான் காலையில இருந்து ட்ரேட் ஆயிருக்குது. கரெக்ட்டுங்களா? இப்ப அந்த லெவலையும் தாண்டி இந்த புட் ஆப்ஷன்ல இப்ப கொஞ்சம் பவர் வந்திருக்குது அந்த இடத்துல. சரிங்களா? இப்படி நம்மளால ரியல் டைம் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்படி நான் வந்து இந்த மார்க்கெட் இருக்கு, இப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ற டேட்டா நமக்கு எப்படி கிடைக்கும் சார்? இதுல எம்எஸ்சி பார்த்தா தான் தெரியும். இப்படி இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன இருக்குது, இனி மார்க்கெட் ஃபால் ஆகுமா இல்ல ஸ்டேபிள் ஆகுமா? இப்போ வந்து இதுவே இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெட் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ ஃபுல்லா ரெட் இருக்குது புட் ஆப்ஷன்ல. அப்போ மார்க்கெட் ஃபால் ஆன என்ன ஆகும், திரும்ப மேல வந்துரும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லா கிரீன் இருக்கறனால இப்போ இந்த 24600 பாருங்க மேக்ஸிமம் பை பண்ணி வச்சிருக்காங்க இந்த புட் ஆப்ஷன். அப்போ 24,600 அப்படிங்கறத ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இங்க பை பண்ணிருக்காங்க புட் ஆப்ஷனை. சரிங்களா சார்? ஓகேங்களா? சார் கணேசன் சார் ஒரே ஒரு டவுட் மட்டும் சார். இப்ப ட்ரெண்ட் மார்க்கெட்டும் இருக்கு. எஸ் சார், எஸ். பிஓசி வந்து 143ல இருந்து அப் போயிடுது. நல்ல ஒரு 170 அந்த மாதிரி போயிடுது சார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் அந்த டைம்ல வந்து எஸ்டிஆர் செக் பண்ணும்போது மேலதான் இருக்கு, புட் ஆப்ஷன் மேலதான் இருக்கு, 0 மேலதான் இருக்கு எஸ்டிஆர் குரூப் சைட்ல. அப்ப அதே பிரைஸ் ரேஞ்ச் 143க்கு ரீச் ஆச்சுன்னா அந்த டைம்ல ஒரு பை பண்ணலாம் சார். ஓகே. இந்த 143ங்கிறது பிஓசி பாயிண்ட்டுங்க சார். இது பிரேக் ஆனா என்ட்ரி பண்ணலாங்க. அதான் கான்செப்ட்டுங்க சார். எப்போ என்ட்ரி பண்ணணுங்க, ட்ரெண்டிங் மார்க்கெட் என்ட்ரி பண்ணணுங்க. அது பிஓசி இருக்கு இல்லைங்களா சார், அது பிஓசி பார்க்கறதுனால இப்போ இந்த ட்ரெண்ட் பாக்குறீங்க, எம்எஸ்சி டேபிள் தான் அடிப்படைங்க சார். எம்எஸ்விங்கிறது அந்த பொசிஷன்ஸ் எடுத்த பாயிண்ட்ஸ். கரெக்ட்டுங்களா சார்? உள்ள வந்து ரைட்டர்ஸ் இருக்காங்களா இல்ல பையர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி வந்து நம்ம செக் பண்ற பாயிண்ட் தான் என்னதுங்க, அந்த எம்எஸ்சி டேபிள். இப்போ எம்எஸ்சி டேபிள்ல வந்து ஒன் சைடு ஃபுல்லா கிரீன் இருந்து ஒன் சைடு ஃபுல்லா ரெட் இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அதுதான் என்னதுங்க, அதுதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிஓசி பிரேக் ஆனா மூவ்மெண்ட் ஆகும் இல்லைங்களா சார்? இல்லைன்னா மூவ்மெண்டம் ஆகாதுங்க. புரியுங்களா சார்? இப்போ இந்த பிஓசி இவங்க டச் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப்ங்க. ஏன்னா இந்த பிஓசி என்ன இருக்குன்னா 143 இருக்கு. சரிங்களா? நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா அங்க மூவ்மெண்ட் ஆகும். ஏன், அதுதான் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். சரிங்களா சார்? அதை நோக்கி அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க, லோல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வர்றாங்க இல்லைங்களா? அப்ப என்ன அந்த அந்த பாயிண்ட்ங்கிறது செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ஹிட் பண்ணாங்க அப்படின்னா அங்க இருந்து 5% மொமெண்டம் ஆகும். மினிமம் நான் சொல்றது. மேக்ஸிமம் அந்த ஸ்பைக்ல 30% கூட ஆகலாம். அது எப்ப நடக்குங்க, நமக்கு பிரைஸ் கம்மியா இருக்கணும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அப்படிங்காட்டி பிரீமியம்ஸ் எல்லாம் அதிகமா இருக்குங்க. மார்க்கெட் 40 பாயிண்ட் ஃபால் ஆகுது. ஆனா புட் ஆப்ஷன் 10 பாயிண்ட் தான் மொமெண்டம் இருக்கு. இல்லைங்க சார், அதுதான் சார் 143 மேல மூவ் ஆயிடுது. காலையில மிஸ் பண்ணிடுறோம், ஒரு சான்சஸ் போய் மிஸ் பண்ணிடுறோம். ஆனா ஒரு மதியானத்துக்கு மேல திருப்பி அந்த 143 கிட்ட பிஓசி கிட்ட டச் ஆகும் போது திருப்பி பை பண்ணலாமா? அதான் சொல்ல வராங்க. அப்ப நீங்க வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை பாத்துக்குங்க. அது எம்எஸ்சி டேபிள் பாத்துக்குங்க, எஸ்டிஆர் பாத்துங்க. இப்ப கிரீன்ல தான் இருக்கு இல்லைங்களா சார்? இப்ப இந்த ஒன்னு அந்த 24500 மட்டும் கிரீன் மாறிடுச்சுன்னா மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆக ஆரம்பிக்குங்க. ஓகே. இவங்கெல்லாம் யாரு, இவங்க இப்ப செல் பண்ணி வச்சிருக்காங்க. 24500 வந்து இந்த புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் உள்ள இருக்காங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இப்ப இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் ஆயிருச்சுன்னா எக்ஸிட் பண்ணலாம் தான் நினைப்பாங்க. ஓகே சார்? இவங்க இது ஃபுல்லா 5 கிரீன் மாறுறப்போ நம்ம பிஓசி பிரேக்கான நீங்க என்ட்ரி பண்ணலாம். அது ஆஃப் அன் இருந்தாலும் சரி, ஈவினிங்கா இருந்தாலும் சரிங்களா? அந்த பிஓசிங்கிறது இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டுங்க. அதுக்கு ட்ரெண்ட் அலைன் ஆகணும். சரி, நீங்க ட்ரெண்ட் அலைன் ஆகாம எடுக்காதீங்க. ஓகே சார். எஸ் சார்.
ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் ஆப்ஷனோட பிஓசி 135 இருக்குதுங்க. இப்போ எல்லாமே என்ன இருக்குன்னா புட் சைடுல இருக்கு. இப்போ போய் நம்ம கால் ஆப்ஷன் பிரேக் ஆன எடுக்கலாமா? எடுக்க கூடாதுங்க. சார் சார் ஆர்டர் பிரிண்ட்ல நீங்க ஓஏ டேட்டா போட்டு போடலாமா இல்ல எப்படி சார்? ஓகே. இது ஆர்டர் பிரிண்ட்ங்கிறது வேறங்க சார். ஆர்டர் பிரிண்ட் ரியல் டைம்ல ஆர்டர் ஃப்ளோ ஆகுது பாத்தீங்களா? அதோட டேட்டா தான் இங்க இருக்க ஆர்டர் பிரிண்டிங். பாருங்க இப்போ இது ரியல் டைமா வந்து ஆர்டர் பிரிண்டிங் சார். பாருங்க இப்போ வந்து நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த புட் சைடுல என்ன பண்றாங்க அப்படின்னாங்க 126 55ல பை பண்றாங்க. அதே மாதிரி 126 80லயும் நம்ம பையர்ஸ் இருக்காங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க 56,000 குவான்டிட்டி செல் எடுக்கிறாங்க இந்த இடத்துல. சரிங்களா சார்? இப்போ இந்த மாதிரி என்ன பண்றாங்க? இதுல இருக்கக்கூடிய ஆர்டர் பிரிண்ட்ஸ் மூலியமாவே நம்மளால செக் பண்ண முடியும். இப்போ வந்து என்ன மொமெண்டம் போயிட்டு இருக்கு, எந்த சைடு பண்றாங்க. சரிங்களா சார்? இதுல இதை நம்ம கன்சிடர் பண்ணி இந்த சென்டர்ல பார் மாதிரி கொடுத்துருக்கு இல்லைங்களா சார்? இதுல பாருங்க இப்போ இங்க என்ன இருக்குங்க? நம்ம கால் செல்ல ரெட் இருக்குங்க. அடுத்து புட் செல் என்ன இருக்குங்க சார்? அங்க வந்து கிரீன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன அர்த்தங்க? இங்க புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டு கால் ஆப்ஷன் செல் எடுக்கிறாங்கன்னு அர்த்தங்க. ஓகே ஓகே ஓகே. ஓகே. இது வந்து இப்ப இருக்கிற இது வந்து பிரைஸ் ஆக்ஷன் வச்சுக்கங்களேன். இப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷன் என்ன நடக்குதுங்க? இப்போ இதுல புட் சைடு தான் பை இருக்குங்க. ஓகே. இது நம்ம ரியல் டைம் இது வந்து எல்லா இண்டிகேட்டருக்கும் பிஃபோரா தெரியும். இப்போ எம்எஸ்சி மாறுது இல்லைங்களா சார்? அந்த மாறுற சமயத்திலேயே இது நமக்கு ஆர்டர் பிரிண்ட்ல தெரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல. இது வந்து இந்த ஸ்ட்ராடில் ஏன்னா இது நம்ம வச்சிருக்கிறது ஏடிஎம் இல்லைங்களா? அப்ப ஏடிஎம்ல நமக்கு வந்து மத்ததை விட அட்வான்ஸா தெரியுங்க. அப்ப என்ன பண்றோம்? ஆர்டர் பிரிண்ட் பொறுத்த அளவுக்கும் நமக்கு இந்த சென்டர் பார் மாறுதான்னு பாருங்க. ஒரு ரெட் கிரீன் எல்லா கான்செப்டும் ரெட் கிரீன் தான். ஓகே. இப்போ வந்து புட் சைடுல கிரீன் இருக்கு இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தங்க? அவங்க புட் சைடு அக்ரெசிவா பை பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. ஆனா நீங்க எக்ஸாக்ட் லெவல்ல தெரியணும்னா நீங்க ஆர்டர் பிரிண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது. புரியுங்களா? அப்பதான் நமக்கு தெரியும். ஓகே பாருங்க. இப்போ இது வந்து ஆர்டர் பிரிண்டோட ஸ்பைக்குங்க. ஓகே. இந்த இடத்துல ஒரு ஸ்பைக் வந்திருக்கு பாத்தீங்களா? ஓகே. இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்? ஆர்டர் பிரிண்ட்ல சில ஸ்பைக்ஸஸ் வருங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் இப்போ அதுல வந்து பை செல் பண்றாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் அப்போ புட் சைடு சி சைடு நாங்க இதுல ஓஏ டேட் அதிகம் இருக்கு அது போடலாமா சார் இல்ல ஓன்லி ஏடிஎம் சார்? இது வந்து ஏடிஎம் மட்டும் தாங்க சார். இது எல்லா டேட்டாவும் உள்ள இன்க்ளூட் பண்ணியாச்சுங்க சார். ஓகே ஓகே. உள்ள வந்து ஓஏ டேட்டால இருந்து எல்லாமே இருக்குதுங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இந்த சென்டர்ல 2 பார் இருக்கு இல்லைங்களா சார்? இதே பார் தான் ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுத்துருப்போம். இங்க தெரியுதுங்களா? டாப்ல இருக்கு. இதுல இருக்கிறது இதே தான் சேம் டு சேம். இங்க போய் நம்மளால வேல்யூ வந்து ஒவ்வொரு டைம் செக் பண்ண முடியாது அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டோங்க? இந்த ஃப்ரண்ட்லயே நம்ம என்ன கொடுத்துட்டோம்? இந்த மாதிரி 2 கலர் கோட்ஸ் கொடுத்துருக்குறோங்க. நம்ம கால் வேல்யூ இருக்கு இல்லைங்க? இது கீழே பாருங்க நம்ம ரெட் தெரியுது இல்லைங்களா? இதே தான் ஆர்டர் பிரிண்ட் இங்க இருக்குங்க. இந்த ஆர்டர் பிரிண்ட்டும் இதுவும் சேம் டு சேம். இங்க இருக்கு இந்த ஆர்டர் பிரிண்டோட வேல்யூ இதோட கலர் கோட்ஸ் இதுவும் சேம் தாங்க. ஆனா இது வந்து எப்ப வரைக்கும் வேலிட் அப்படின்னாங்க? நீங்க உள்ள இருக்கிற இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்தாத வரைக்கும். இன் கேஸ் நீங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா மிஸ்மேட்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திட்டீங்கன்னா ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிருங்க. அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இந்த எனேபிள் ஆட்டோ ரெஃப்ரெஷ் கொடுத்துருப்போங்க. இது எதுக்காகன்னு இந்த ஆர்டர் பிரிண்டர் ரெஃப்ரெஷ் பண்றதுக்காக. சரிங்களா? நம்ம வந்து நார்மலா ஃபெச் ஃபுல் ஷாட் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை நீங்க டிக் பண்ண வேண்டாம். சரிங்களா? சரி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.